இன்றைக்கி நம்ம வெஸ்ட் தாம்பரம் முடிச்சு ரோடு கிருஷ்ணா நகரில் இருக்க ரத்னபவன் ஹோட்டலோட ரிவ்யூ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே நம்ம ஆர்டர் பண்ணது ஒரு வெஜ் மீல்ஸ். இதோட ரிவ்யூ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வெஜ் மீல்ஸோட குவான்டிட்டி வந்து ஒரு மீடியமான குவான்டிட்டியாக இருந்துச்சு. இதுக்கு அவங்க ஒரு சாம்பார், பாயாசம், வத்தக்குழம்பு, ரசம், மோர் கொடுத்துருந்தாங்க. ஒரு கூட்டு ப்ளஸ் ஒரு பருப்பு கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சாம்பாரோட டேஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். சாம்பாரோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதில் கத்திரிக்காய், முருங்கைக்காய்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சாம்பார் ஒரு மீடியமான ஸ்பைஸியும், அவங்க கொடுத்த குவான்டிட்டியும் ஒரு மீடியமான குவான்டிட்டியாகவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த முட்டைக்கோஸ் பொரியல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த அப்பளம் கூட வச்சு இந்த சாம்பார் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. நம்ம கொடுத்த காசுக்கு இது வந்து 100% டேஸ்ட்டில் ஒர்த்தியான ஒரு ஃபுட்டு தான். ஸோ நம்ம சாம்பார் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து அவங்க கொடுத்த வத்தக்குழம்போட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். இந்த வத்தக்குழம்பு வந்து ஒரு மீடியமான காரமாகவும், ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா ஆட் ஆகி மசாலாலாம் அதில் நிறையா போட்டிருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டில் ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. இந்த பொரியலும் வத்தக்குழம்பும் சேர்ந்து பசங்க சாப்பிடும்போது, அப்பளமும் இந்த வத்தக்குழம்பும் சேர்ந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டில் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. இந்த வத்தக்குழம்போட குவான்டிட்டி வந்து மீடியமாக இருந்தாலும் டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இந்த வத்தக்குழம்பு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் ரத்னா பவனில் வந்து எத்தனை வருஷமாக சாப்பிட்றீங்கன்றதும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வத்தக்குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்து அவங்க கொடுத்த அந்த பருப்பு கூட்டை வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். அது வந்து டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. குவான்டிட்டி இது மீடியமாக இருந்தாலும் ஆஸ் யூஷுவல் நம்ம முன்னாடி சாப்பிட்ட அந்த சாம்பார், வத்தக்குழம்பு டேஸ்ட்டு எப்படி நம்மளை அவ்வளோ சூப்பராக சர்ப்ரைஸ் பண்ணுச்சோ அதே மாதிரி தான் இதுவும் டேஸ்ட்டில் நம்மளை வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த பருப்பு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஆகிடுவீங்க. ஏன்னா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. குவான்டிட்டின்றது மீடியமாக இருந்தாலும் டேஸ்ட்டு தான் நமக்கு வந்து என்றைக்குமே முக்கியம். ஸோ இந்த பருப்பு கூட்டு நம்ம ட்ரை பண்ணிட்டு அதுக்கடுத்து அவங்க கொடுத்த ரசத்தோட டேஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ரசத்தோட டேஸ்ட் வந்து இது தக்காளி ரசம், நல்ல ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் ஆகி இது தக்காளி ரசமாக இல்லை தக்காளி சூப்பான்னு நம்மளே ஆச்சரியப்படுவோம். அந்தளவுக்கு டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ தக்காளியோட ஸ்மெல்லு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த கூட்டு கூட வச்சு இந்த ரசத்தை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு. ரசத்தோட குவான்டிட்டி மீடியமாக இருந்தாலும் டேஸ்ட்டில் நம்ம எந்த குறையுமே எந்த டிஷ்ஷையுமே சொல்ல முடியல. ஏன்னா அந்தளவுக்கு ஒவ்வொன்றையும் அவங்க பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. டேஸ்ட்டு, ஹைஜீன் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ ஃபைனலாக நம்ம மோரோட முடிச்சுக்கிறோம். இந்த மோரோட டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதில் சின்ன மிளகாலாம் ஆட் பண்ணியிருந்தாங்க, இஞ்சிலாம் ஆட் பண்ணி அந்த பூண்டோட வாசம், ஃப்ளேவர்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இது வந்து ஒரு மஸ்ட் ட்ரை தான். இந்த லொக்கேஷன் யாராவது ரத்னா பவன் ஹோட்டலில் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். பாய்.